இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சரியா? நம்ம திருமண நாட்களிலே, அதாவது திருமணத்திற்கு முந்தைய நாளிலே நாம் அப்படி வெட்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு மனக்கோலத்தில் இருக்கும் பொழுது நம் சபையாராக இந்த அதிகாரத்தை சொல்லி தான் நம்மளை வாழ்த்திருப்பாங்க. எம்மா, நீ நம்ம சபையில் இருந்திருக்கிற, நீ குணசாலியான ஸ்திரீயாக, இப்படிப்பட்ட இந்த குணசாலியான ஸ்திரீ வேதாகமத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நீனும் இப்படியெல்லாம் செய்து குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஆசீர்வதித்திருப்பாங்க. அன்றைய தினத்தில் நம்ம ரொம்ப அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம உற்று நோக்கி இருக்க மாட்டோம். இன்றைய தினத்தில் நமக்கு அதை ஆண்டவர் விளக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக, மணவாளனுடைய இருதயம் மணவாட்டியாகிய நம்மை நம்பணும். உற்சாகத்தோடு நாம் வேலை செய்யணும். உற்சாகத்தோடு நம் குடும்பத்தை விசாரித்து நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிரச்சனைகள் சோதனைகளின் மத்தியிலே நாம் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆத்தும ஆதாயம் செய்வதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு நம் கரத்தை நீட்ட வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாக நாம் இருக்க வேண்டும். நம் வீட்டார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம அதன் நிமித்தம் பயப்படால். அவள் வருங்காலத்தை குறித்து நாம் மகிழுகிறவர்களாகவும் இருப்பாங்க, அந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நாம் லாஸ்ட் குணம் என்ன, 7வது குணத்தை, பரிபூர்ணமான அந்த குணத்தை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 24வது வசனம். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். வர்த்தகரிடத்தில்னா யாரு? ஹோல்சேல், ஏதாவது ஒரு கடையில், மொத்த விலை கடையில் கொண்டு போய் விற்கிறாள் அப்படின்னு அர்த்தமா? இல்லைன்னு. வர்த்தகர் அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுது. சரியா? அப்போ தான் ரட்சிப்புகள் வழி நடத்திய எல்லா ஆத்துமாக்களையும் அழைத்து கொண்டு வர்த்தகரிடத்தில் ஒப்படைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன. நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவரை போய் சந்திப்போம். அப்போ வெறுங்கையாக அல்லன்னு, நம்ம வெறுங்கையாய் போகக்கூடாது. நம்ம ஒருத்தர் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு தான் நம்ம போவோன்னு. இப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்ன, அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆத்துமாக்கள் ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்போ 2 கை நிறையா ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு அவரிடத்துல, பாருங்க ஏசப்பா, நீங்கள் என்னை நம்பி எனக்கு பொறுப்பு தந்தீங்க, என் கணவர், என் பிள்ளைகள், என் அத்தை மாமா எல்லாரையும் நான் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி, என் பக்கத்து தெருவில் உள்ளவங்க, என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் நான் உமக்கென்று ஆதாயப்படுத்தி நான் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல போய் என்ன பண்ணணுமா? ஒப்படைக்கணும். யார் அப்படி ஒப்படைப்பா? இந்த குணசாலியான ஸ்திரீ தான் ஆண்டவரிடத்துல அப்படி போய் ஒப்படைப்பார்களாம். சரியா? ஆண்டவரிடத்தில் அப்படி போய் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்வார்? குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நம்ம தலையிலே வைப்பாரான். சரியா? அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ, எனக்கு தெரிஞ்ச வர அந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கை இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்ல எங்க போய் முடியுது? அந்த நித்திய வாழ்வுல போய் முடியுது. அங்க போய் தான் நம்ம ஆத்துமாக்களை அந்த வர்த்தகர் இடத்துல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடத்துல ஒப்படைக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை புகழுகிறார். என்ன புகழ்ந்து நமக்கு அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நமக்கு தருகிறார். இப்போ உங்களுக்கு தோணும், இந்த 7 குணாதிசயங்களும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். என்ன, இந்த அதிகாரத்திலேயே அதோட கீவேர்டு இருக்கு. நீங்க பாருங்க, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனத்துல இருக்குது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் எப்பொழுது நம்மளை புகழுவார்? குணசாலியான ஸ்திரீயே வா, ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்னு சொல்லிட்டு எப்போ நம்மளை புகழுவார்? நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை இப்படி புகழுவார். சரியா?
பயந்து நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கணவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம், நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருப்போம். நம்ம ஒரு ஏழையான ஒரு மனுஷனை பார்த்தா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மனம் இறங்குவோம். ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்த உடனே ஐயோ நம்ம ஆண்டவரை பற்றி அறிவிக்கணுமே, ஆண்டவரை பற்றி இவங்க தெரிந்து கொள்ளணுமே, இந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓடி போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா ஐயோ நம்ம பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஆண்டவர் என்னிடம் கணக்கு கேட்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நாம் உழைக்கிறவர்களாக நாம் இருப்போம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம குணசாலியான ஸ்திரீயாக வேணும் விரும்புறீங்க அப்படின்னா முதல்ல ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நம்ம பயப்படணும். பயந்து நடக்கும் பொழுது இந்த 7 குணாதிசயங்கள் நம்ம இடத்துல வந்துட்டு அப்படின்னா நம்ம தான் யாரு, குணசாலியான ஸ்திரீ. நம் ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த மணவாளனுடைய இருதயம் நம்மை நம்பி தான் நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய கணவரை, நம்ம பிள்ளைகளை நம்மளுடைய கரத்திலே தந்திருக்கிறார். அவர் தந்த அந்த பொறுப்பை ரொம்ப பெர்ஃபெக்டாக நிறைவேற்றி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களின் ஏக்கங்களின் அந்த விருப்பத்தின்படி நாம் நடந்து அவருடைய சித்தத்தின்படியே நம் பிள்ளைகளையும் நடத்தி ஆவிக்குரிய கனிகள் தரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய கனிகள் தந்தாதான் எனது அந்த வாழ்வு பூர்த்தி அடைகிறதாக இருக்கிறது. நம் நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்துல கொண்டு போகும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவாய் மகிழும். என்ன என் பொண்ணு நான் நினைச்ச மாதிரியே நான் அவளுக்கு எப்படி நான் ஒரு நம்பிக்கையோடு அந்த பொறுப்பை கொடுத்தேனோ அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். நம்ம அவருடைய உள்ளம் மகிழ்ந்து நம் தலையில என்ன பண்ணுவாரு, ஜீவ கிரீடத்தை, அந்த வாடாத கிரீடத்தை நம் தலையிலே சூட்டுவார். பாருங்க, யாரெல்லாம் நம்ம குணசாலியான ஸ்திரீயா நம்ம இருக்கிறோமோ எல்லாருக்கும் என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, அந்த வாடாத கிரீடம் உண்டு. நம்மளுக்கு வாடாத கிரீடம் வேணுமா, அந்த நித்திய ஜீவன் வேணுமா, நம்ம இப்ப இருந்து என்ன பண்ணணும், பிரயாசப்பட ஆரம்பிச்சிடணும். இவ்வளோ நாள் நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் என் குடும்பத்தை நான் இதுவரைக்கும் நான் கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது நினைக்கிறீங்களா? என்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. நம்மளுடைய கணவர், நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நம்ம கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம தெருவில் உள்ள ஜனங்களை நம் கரத்தில் தந்திருக்கிறார். நம்ம ராட்டினத்தில் கை வைக்கணும், சரியா? ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்ம கை கதிரை பிடிக்கத்தக்க ஆண்டவர் நம்மளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். நம்மளும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே ஆண்டவரையே நாம் சேவிக்கணும். ஆண்டவர் அதைத்தான் ஆசைப்படுகிறார். அப்போ வீட்டில் உள்ள எல்லாமே யாருடைய பொறுப்பு தான், பெண்களுடைய பொறுப்பு தான். பெண்களாகிய நாம் நம்ம திறப்புல நிற்காம ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் நீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணுங்க, என் கணவருக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம தான் பொறுப்பாளி, நம்ம தான் உத்தரவாதி. நம்ம அப்போ முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஏசப்பா என் பிள்ளைகளை ரட்சிங்க, நான் உங்களிடத்துல இவர்களை நான் ஒப்படைக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம பெண்கள் எல்லாருமே யார் தான், ஊழியக்காரி தான், சரியா? ஊழியக்காரி, சுவிசேஷகி. அப்போ நம்ம அந்த ஆண்டவர் தந்த பொறுப்புல ரொம்ப பெர்ஃபெக்டா செயல்படணும். நம்ம அப்படி செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு குணசாலியான ஸ்திரீங்கிற பட்டத்தை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அருமையாக நீங்கள் கற்றுத்தந்தீங்க ஏசப்பா. அந்த வேத வசனங்களுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்த அந்த பொறுப்பை நாங்கள் நேர்த்தியாய் நிறைவேற்றி உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தி நாங்கள் இறுதியிலே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கணும் ஏசப்பா. எந்த ஒரு குறைவும் இல்லாதவர்களாக நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிற நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. நீங்க அப்படிப்பட்ட பெரிதான கிருபைகளை எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. முடிவிலே எங்களுக்கு ஜெயத்தை, இந்த வாடாத கிரீடத்தை நீங்க எங்கள் தலையிலே சூட்டுகிறபடியால் உமக்கு நன்றி. குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களை அழைக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அதற்கு பாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
மகிமை